ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? உள்ள ஒரு சத்தம் வருது, பார்த்தா குளிக்கிறேன். ஸோ நான் வந்து ரெடி ஆகிட்டு எல்லாருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஸோ வாங்க ஃபுல் வீடியோவை பார்க்கலாம், என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு. நான் வந்து சுண்டல்லேருந்து நேற்றே ஊற வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து வடைக்கெல்லாம் ஊற வைக்கணும். எந்திரிச்சோடனே குளிச்சுட்டு வந்ததுனால நான் வந்து டீ காஃபி எதுவும் குடிக்கல. ஸோ வந்து பாப்பா டீ போட்டு வச்சுருந்தது. ஸோ எல்லாம் குடிச்சிட்டு ரெடியாக இருந்தாங்க. நான் அதுக்கப்புறம் வந்து டீ போட்டு குடிக்க ரெடி ஆகிட்டேன். குடிச்சு முடிச்சது அதுக்கப்புறம் தான் ஒன்று ஒன்றா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஹெட்டேக் வரும், காலையிலேயே தண்ணி ஊற்றிட்டா தலையெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் எனக்கு. ஸோ நான் எப்போவுமே எல்லாேருக்கும் தெரியும், காலைல டீ குடிக்கலைன்னா வேலையே ஆகாதுன்னு. டீ குடித்தோன்னா அது அன்றைக்கி பூராமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். டீ ஆர் காஃபி, எனக்கு வந்து டீ தான் ரொம்பவுமே. நான் மட்டும் இல்லை, எல்லாமே டீ தான் காலையில் குடிப்பாங்க. ஸோ அதெல்லாம் டீ குடித்து முடிச்சுட்டு இப்போ தான் வடைக்கே ஊற போடுறேன். கடலைப்பருப்பு போட்டு ஊற வைக்கிறேன். ஸோ இப்போ தான் வாங்கிட்டு வந்ததுனால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அதனால நான் இப்போ தான் போட்டுட்ருக்கேன். சரி, குளித்து முடிச்சது அப்புறம் தான் நான் சாமிக்கு செய்யணும் அப்படி சொல்லிவிட்டு வடை ஊற போட்டுட்டு டீ குடிக்கிறதுக்கு போயிட்டேன். ஆக்சுவலாக இன்னொரு டீ போட்டிருந்தேன். இது வந்து மாமா இன்னொரு தடவை டீ கேட்டார். ஸோ அதனால் அவருக்கும் டீ போட்டு கொடுத்துட்டு நானும் குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வேலையை பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டே வந்து இதெல்லாம் டெக்கரேஷன் பண்ணிட்டேன். நான் எப்போவுமே வந்து விநாயகர் சதுர்த்தி பூஜை பண்ணும்போது இந்த வாட்டி கொஞ்சம் வெளியில் டெக்கரேஷன் பண்ணலாமே, ஆல்ரெடி நான் எல்லாம் வச்சுருக்கல, வெளியில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் வந்து நான் வெளியிலேயே நேற்று வந்து டெக்கரேஷன் பண்ணி முடிச்சுட்டு சாமி இதெல்லாம் வந்து நேற்று க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி கொஞ்சம் மீதி பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு பூவெல்லாம் வந்து காலையில் தான் வாங்க போயிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா எடுத்து ரெடி பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் பாப்பா வந்து இதுமாரி ட்ரெஸ் போட்டிருந்தேன், கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி சரி பண்ணி கொடுமா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் போட்டு ரெடி பண்ணேன். ஒன்று ஒன்றா அவங்களுக்கு இவங்களுக்கு பண்ணிவிட்டு இங்கேயோ ரெடி பண்ணின்னு அண்ட் அப்படியே வந்து சாமிக்கிட்டே போய் எல்லாம் ரெடி பண்ணின்னு அப்படியே இருந்தேன். அப்புறம் சாம்பாருக்கு ரெடி பண்ணி பருப்பெல்லாம் போட்டுட்டு போயிடலாம். அப்புறமா வந்து விசில் வந்து முடிச்சதும் அதுக்கப்புறம் நல்லா வெந்திருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து சாம்பாருக்கு ரெடி பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நான் சாம்பாருக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சாம்பாருக்கு ரெடி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் சாமிக்கு அபிஷேகம் பண்ணணுமா இருக்குது. சிலைக்கெல்லாம் விநாயகர் சிலை இருக்குது. ஸோ அதுக்கு அபிஷேகம் பண்ணோன்ட்டு நான் வந்து கொஞ்சம் சாம்பாருக்கு ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பாயாசமுக்கும் ரெடி பண்ணிவிட்டு அந்த பாயாசம் கொஞ்சம் எடுத்து சாமிக்கிட்ட வச்சு அபிஷேகம் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு பண்ணியிருந்தேன். பட் இதெல்லாம் கொஞ்சம் வேகிறதுக்கு லேட்டாகுமோ என்னன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் நேரம் யோசித்து அதுக்கப்புறம் நான் பார்த்திங்கன்னா வெளியிலையும் போகணும், அங்கே கடைக்கு போகணுமா இருக்குது. கடைக்கெல்லாம் போய் வந்து அதுக்கு டைம் இல்லை. நான் வந்து ஃபுல்லாகவே எடுக்க முடியல, இதுவே லாங்காக போயிடுச்சு, ரொம்ப இதாகணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன். என்னோடய வீடியோ பார்த்து தெரியும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போட்டிருக்கேன். லாங்காக உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு தான். பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் நல்லா ஒரு 2-3 விசில் வந்துச்சு, நல்லா வெந்துச்சு. சரி, பருப்பெல்லாம் கடைஞ்சி சாம்பார் கூட்டிகிட்டே போகலாம் அப்படி சொல்லிட்டு பருப்பு எடுத்து சட்டியில் போட்டுட்டேன். அண்ட் அதுலேயே வந்து சுண்டல் போட்டு வேக வச்சிட்ருக்கேன். ஸோ சுண்டல் ஒரு 2-3 விசில் வந்துச்சுன்னா அதுவும் நல்லா வெந்துடும். அப்புறம் அதுவும் ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த சைடில் பாயாசம் ரெடி ஆகிட்டுருக்கு. அந்த பக்கம் சாம்பாருக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் விநாயகர் ரெடி பண்ணி வச்சுட்டு அது வெளியில் இருக்குது. அப்புறமா எடுத்துன்னு வந்து உள்ளே வைக்கலாம். கொஞ்சம் ரொம்ப இதுவாக இருக்குது மண் மாரி, அதனால் அப்புறமா எடுத்து உள்ளே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் ரெடியாக பண்ணி வச்சுருந்தாலும் வெளியில் இருக்குது. கடைக்கு போய் மல்லிகை சாமான்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து அப்படியே செஞ்சுட்டே வந்து எல்லாத்தையும் அந்தந்த கண்டெய்னரில் போட்டுட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு உப்பு வந்து ஜாடியில் கொட்டி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து சர்க்கரை எடுக்கணும், சர்க்கரை எடுத்து கொட்டணும், அபிஷேகம் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு அங்கே நான் எவ்வளவோ அது மட்டும் ரெடி பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஏன்னா டைம் பார்த்திங்கன்னா ஆகிட்டே இருக்குது. ஸோ காலையிலேயே அபிஷேகம் பண்ணுன்றதுனால அபிஷேகம் பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் வந்து அப்படி இப்படி வச்சுட்டு வந்துட்டேன். விநாயகருக்கும் வராகி அம்மனுக்கு தான் இன்றைக்கி அபிஷேகம் பண்ணுறேன். எல்லாமே எடுத்து அபிஷேகம் பண்ணுவேன், பட் டைம் இல்லை. அது இல்லைன்னா டைம் இருக்குதுன்னு சொல்லுவீங்க. கொஞ்சம் எனக்கு இதுவாக தான் இருந்துச்சு, டைம் ரொம்ப இதுவாக தான் இருந்தது. ஸோ அதுலேயே அட்ஜஸ்ட் பண்ணி நான் இது வந்து செஞ்சிட்ருக்கேன். அண்ட் விநாயகரும் வராகியம்மனும் அப்படியே அபிஷேகம் பண்ணி, ஏன்னா அன்றைக்கின்னு பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி பஞ்சமி திதியாக இருந்துச்சு. ஸோ அதுவும் அதனால தான் வராகியம்மனுக்கும் கொஞ்சம் அபிஷேகம் பண்ணிவிட்டு விளக்கு போட்டு பூஜை பண்ணியிருந்தேன். நான் வந்து மெயினாக ஒரு 3-4 அபிஷேகம் தான் பண்ணுவேன். இன்றைக்கி ஒரு 2 அபிஷேகம், அதாவது 3 இல்லைன்னா ஒரு 5 பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதில் வந்து நான் இன்றைக்கி பால் அபிஷேகம் தான் பண்ணியிருந்தேன். அவ்வளோதான் இன்றைக்கி பால் மட்டும் தான் அபிஷேகம் பண்ணேன். எப்போவுமே 3 அபிஷேகம் இல்லைன்னா 5 பண்ணுவேன். இப்போது பால் மட்டும் தான் பண்ணேன். ஏன்னா ரொம்ப டைம் ஆகிட்டே இருக்குது அப்படி சொல்லிட்டு ஃபஸ்ட்டாக பண்ணி முடிச்சுட்டு விநாயகரை கொஞ்சம்
டெக்கரேஷன் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் அலங்காரம் பண்ணிவிட்டு அவருக்கு பிடிச்ச பூவை வச்சு பிரசாதம் வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இது வந்து பூஜை சாமான்லாம் வந்து மாமா வாங்கிட்டு வந்தார். நீலாம்பரம் வந்து பார்த்திங்கன்னா பாட்டி வாங்கிட்டு வந்தாங்க, எடுத்துகிட்டு வந்தாங்க வீட்டுக்கிட்ட வந்து. அவள் தான் அவங்க வீட்டுக்கிட்ட செடியில் வந்து விடுதுன்னு சொல்லிவிட்டு அவங்க பறித்து கட்டிட்டாங்க, விநாயகர் போடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கேயும் முடிச்சுட்டு வந்து விளக்கெல்லாம் ஏற்றிட்டு பூஜை கொஞ்சம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாயசம் ரெடி பண்ணிட்டு பாயசம் எடுத்து உரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் சாம்பாருக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு பார்த்து சுண்டல் வெந்து போச்சு, அதையும் எடுத்து வச்சுட்டு அதுவும் தாளித்து முடிச்சிட்டேன். வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போது ரொம்ப ஒரு இதில் இருந்துட்டேன், அதாவது வீடியோவே போட வேணாம் அந்தமாரி ஒரு மனநிலைமை போயிட்டேன். ஸோ அதனாலவே ரொம்ப நாளாக போடாமல் இருந்தேன். பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 2 மந்த் ஆன பேர் தான் நினைக்கிறேன், 2 மந்த் தான் நினைக்கிறேன் விநாயகர் சதுர்த்தி. ஸோ அன்றைக்கி இன்னும் வீடியோ எடுக்கும்போது நல்லா தான் இருந்தேன் அப்போல்லாம். அதுக்கப்புறமா வந்து ரொம்ப ப்ராப்ளம், ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ அதனால நான் வந்து வீடியோ போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணி வச்சுட்டேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வீடியோஸ் எடுத்துட்டேன். ஒரே பிரச்சனைக்கோ அந்தமாரி இதில் ரொம்ப டிப்ரெஷன் போயிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், வீடியோஸ் எல்லாம் வந்து டெலீட் பண்ணிட்டேன். நிறைய வீடியோஸ் எடுத்துருந்தேன். ஆக்சுவலாக வந்து கிச்சன் வந்து கொஞ்சம் மேக்-ஓவர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்தமாரி வீடியோஸ் எல்லாம் டெலீட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ மட்டும் எப்படி தப்பிச்சிச்சு என் கண்டக்ட் வந்ததுன்னு தெரியல எனக்கு. 2-3 வீடியோஸ் லாங் வீடியோ தான் கஷ்டப்பட்டு எடுத்து பேசி வச்சுருந்தேன், எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா நானே வந்து புரிஞ்சுக்கிட்டேன், இந்தமாரி இதுக்காகலாம் வந்து நம்ம செய்கிற இது வந்து நாமளே வந்து இது பண்ணுற மாரி இருக்கே, டிமோட்டிவேஷன் பண்ணுற மாரி இருக்குன்னு சொல்லிட்டு நானே பார்த்தீங்கன்னா நானே சரிப்படுத்திக்கிட்டேன். வேண்டாம், இது வந்து நம்மளுக்காக நம்ம வந்து எப்போவுமே இப்படியே இருந்துட்டுருவோம். ஸோ வீட்டில் தான் இருக்கோம்னு வச்சுக்கோங்க, வீட்டில் தான் இருக்கோம். ஸோ வீட்டிலேருந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்படியே இருக்கக்கூடாது, ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி நானும் ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கேன். இந்தமாரி ஆன்லைன்லேருந்து வேலை ஏதாச்சும் கிடைக்குமா, இல்லை ஆன்லைனில் நம்ம வந்து அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்தமாரிலாம் ரொம்ப சர்ச் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு எதுவுமே செட் ஆகாமல் அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து யூடியூப்பை செலக்ட் பண்ணது. நான் 2 தடவை ஒரு 1-2 மந்த்தில் நான் வந்து வீடியோஸு எடிட்டிங்கு அதுமாரிலாம் வந்து இது பார்த்துருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்த்து கற்றுக்கினேன். வீடியோஸ் போடுறதோ, எடிட் பண்ணுறதோ, வீடியோ அப்லோட் பண்ணுறது, தம்ப்நெயில் வைக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கற்றுக்கினேன். அதுக்கப்புறம் நான் அப்படியே சைலண்ட்டாகவே இருந்துட்டேன். அப்புறம் சரி வீடியோஸ் போட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டுத்தான். ஜாஸ்தி நான் வந்து பண்ண மாட்டேன், அப்படியே ஒரு இதுவாகவே செய்யலாம் அப்படி சொல்லிட்டு வேலை ஃப்ரீ இருக்கிற டைமில் மட்டும் சின்ன சின்ன ஷார்ட்ஸ் எடுத்து போட்டுக்குவேன், சின்ன சின்ன வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்தமாரி பண்ணும்போது தான் அந்த 2 இயர்ஸ் பேக்கில் இருக்கிறது நீங்கள் வீடியோஸ் பார்த்துருக்கீங்க. 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இது 2023 ஓப்பன் பண்ணி அந்த ஃபுல் இயரும் நான் சரியாக போடல. நெக்ஸ்ட்டு 2024 தான் நான் நல்லா வீடியோஸ் கொஞ்சம் போட ஆரம்பித்தேன். அது வியூஸ் எல்லாம் நிறைய போகல, அதாவது ஸ்டார்டிங்கில் வியூஸ் எல்லாம் போகாது, அந்தமாரி போட்டு இருந்தது தான். ஸோ அதுமாரி போட்டு தான் நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணி அவ்வளோ தூரம் வந்தேன். 500 வரைக்கும் வந்துட்டு லாஸ்ட்டில் இந்தமாரி ப்ராப்ளம் அந்த இதில் நான் வந்து நின்றுட்டேன், ஸ்டாப் பண்ணிட்டேன். காரணம் வீடியோஸ்னாலவே
ஏதாச்சும் அதாவது வீடியோ பார்க்குறதுனால ஏதாச்சும் நம்மளுக்கு ப்ராப்ளம் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு திங்க் ஆகி நானே யோசித்து அப்படிலாம் யோசித்து அப்படியே விட்டுட்டேன். ஸோ அதனால தான் இந்த விநாயகர் சதுர்த்தியோட வீடியோஸ் வந்து ரொம்ப டிலே ஆகிருக்கும். ஸோ ஃபுல் வீடியோவும் பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ஃபஸ்ட் டைம் நான் வந்து இது கொழுக்கட்டை செய்கிறேன். எப்போவுமே செஞ்சதில்லை. ஸோ இந்த வருஷம் செய்யலாம் அப்படி சொல்லிட்டு செஞ்சுருந்தேன். ஆல்ரெடி நான் வந்து இதெல்லாம் எடுத்து அரிசி மாவில் ரெடியாக வச்சுருந்தேன். சரி எல்லாமே இருக்குது அப்படி சொல்லி வெல்லமும் இருந்துச்சு. ஸோ எல்லாமே இருக்குது வாங்கி வச்சுருந்து தான் எல்லாம் இருக்குது செய்யலன்னு செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சும்மா அப்படியே ட்ரை பண்ணேன். பட் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துடுச்சு. எந்த டிஸ்டர்பும் என்ன பண்ணல. அழகாக நான் வந்து அப்படியே கையிலேயே இது பண்ணிக்கிட்டேன். அரிசி மீதி இல்லை எதுவும் இல்லை. ஸோ அதனால கையிலேயே வந்து எல்லாம் பண்ணி இட்லி தட்டில் தான் வச்சு இட்லி குண்டானில் வச்சு வேக வச்சிட்டேன். நான் கொஞ்ச நேரம் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா தான் மாமா பண்ணார். இதில் உள்ளே வந்து தீனி வைக்கிறது வந்து நான் வந்து வேர்க்கடலை, அப்புறமா ஒடிச்சக்கடலை, அப்புறமா அந்த தேங்காய் இருக்குங்களா கொப்பரை தேங்காய், அதெல்லாம் நல்லா மிக்சியில் அரைச்சி நல்லா வெள்ளை பாகு காய்ச்சிட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கட்டியாக ஆறுன பேர் கட்டி ஆயிடுச்சு. ஸோ அதுதான் தீனி மாரி யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் அரிசி மாவில் வந்து சுடு தண்ணி மாவில் அது பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரை இருந்தாலும் பார்க்க செம்ம டேஸ்ட்டாக இருந்தது அண்ட் செம்மையாகவும் இருந்தது. நாங்கள் சாமிக்கெல்லாம் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டு பார்த்தா சூப்பராகவே இருந்துச்சு. அப்புறம் நான் ரெண்டுமே செய்கிறதுனால கொஞ்சம் வடையெல்லாம் வெந்துச்சு. ஸோ அதுவும் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு சரி மாமா வந்து நான் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டாரு. ஸோ நான் பண்ணி காமிச்சேன். அதுக்கப்புறம் அவரும் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவரு பண்ணி கொடுத்துருந்தாரு. நான் அதுக்குள்ளே வந்து அதை செஞ்சு தட்டில் வச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளே நான் வந்து வடையெல்லாம் தட்டி போட ஆரம்பிச்சிட்டேன். தட்டி போட்டு அது வேகிறதுக்குள்ளே கொஞ்சம் அங்கே போய் சாமிக்கே கொஞ்சம் போய் அங்கே பூவெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்தேன். ஸோ அங்கேயோ கொஞ்சம் பாதி இங்கே கொஞ்சம் பாதின்னு சொல்லிட்டு அப்படி இப்படி போயிட்டே இருந்தேன். ஸோ நான் பேசுகிறதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது பின்னாடி ஒரே சத்தம். இங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால சத்தம் கேட்டுச்சுன்னா ஓகே, கேட்கலன்னா ஓகே, பட் கேட்டுச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. விநாயகர் உட்கார வச்சுட்டோம். டைமிங் எல்லாம் பார்த்து தான் உட்கார வச்சேன். ஸோ உட்கார வச்சுட்டு வந்து கொழுக்கட்டை எல்லாம் வெந்துச்சான்னு பார்த்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொழுக்கட்டெலாம் நல்லா வெந்துட்டுருந்துச்சு. ஸோ நான் வந்து அதெல்லாம் இது பண்ணி பார்த்தேன், நல்லா வெந்துட்டுருந்துச்சு. எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீனாக எடுத்து அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அதை போய் இலை போட்டு சாமிக்கு சாதம் வைக்க போயிட்டேன். மாமா வந்து இதெல்லாம் நான் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு இன்னொரு தடவை ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நான் அதுக்குள்ளே வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அண்ட் ஸ்வீட்ஸ் கொஞ்சம் வாங்கி வந்தார், அதையும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் இலையில் வந்து சாப்பாடெலாம் போட்டு எல்லாம் சாமிக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் இல்லை. ஸோ அந்த எருக்க மாலையா கிடைக்கல. போய் ரெண்டு பேரும் போய் எங்கள் வீட்டில் 2 பேரும் போய் கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்து மாமா தான் கோத்து கொடுத்தோன்னே நான் போட்டு சாமிக்கெல்லாம் நல்லா அலங்காரம் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ ஃபைனலாக வந்து சாமிக்கு பிரசாதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. விளக்கேற்றி பூஜை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுருவோம். சாமி கும்பிட்டுறதுக்கப்புறமா வந்து எல்லோரும் சாப்பிட்ணும். எப்படியோ ஒரு வழியாக விநாயகர் பூஜை நல்லபடியாக செஞ்சிட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கும் கொஞ்சம் ரொம்ப இதுவாக தான் இருந்தது. பட் நான் ரெடி பண்ணிட்டேன். லக்ஷ்மி வந்து பீரோவில் தான் வைக்குவேன். ஸோ அன்றைக்கி பூஜை பண்ணுறதுனால லக்ஷ்மி முகமும் எடுத்துகிட்டு வந்து வச்சு நான் பூஜை பண்ணிட்டேன். ஸோ ஃபைனலாக இதுதான் எங்கள் வீட்டு விநாயகர் சதுர்த்தியான செலிப்ரேஷன். இது நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களாம் எப்படி செலிப்ரேஷன் பண்ணீங்க சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.
அபிஷேகம் பண்ணியிருந்த பால் இருக்குது. ஸோ அந்த பால்லாம் வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தோம். ஸோ அதை குடிச்சு முடிச்சதும் சாமிக்கு தீபாரத்தனை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் உக்காந்துருந்தோம். அதுக்குள்ளே பசங்களுக்கு வந்து ஸ்வீட்டு பார்த்துட்டாங்க. ஸ்வீட்டு போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆளாளுக்கு ஒன்று ஒன்று எடுத்து எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இப்போ தாண்டா பூஜை பண்ணேன், கொஞ்ச நேரம் இருக்கட்டும் சொன்னால் கேட்கல. எல்லாம் எடுத்துகிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி உக்காருங்க சாப்பாடு போடுறேன்னு சொல்லிட்டு எல்லோரும் உட்கார வச்சு சாப்பாடு போட்டுருந்தேன். எல்லோரும் சாப்பிட்டு இருந்தாங்க. மாமாவுக்கு வந்து சாமிக்கிட்ட வச்சுருந்த சாப்பாடு தான் எடுத்து வச்சேன். ஸோ ஃபைனலாக எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அம்மாலாம் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்தாங்க, அதனால அவங்களால வீடியோ எடுக்க முடியல. அம்மா பாட்டி எல்லாரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடிச்சிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறது வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.